வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பனப்பழ உருண்டை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் செல்லம்மா பாட்டி. இவங்க தான் எனக்கு இந்த ரெசிபியை சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ போனாலும் எனக்காக பனம்பழம் எடுத்து வச்சுருப்பாங்க. பனம்பழத்தை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மேலே உள்ள தோடை எடுத்துகிட்டு வாழைப்பழம் உரிக்கிறது மாதிரி நல்லா பழுத்ததுனால ஈஸியாகவே உறிஞ்சி வந்தது. இப்போ கேரட்டெல்லாம் துருவலில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கணும். பாருங்கள், ஈஸியாக இருக்கும். சாறு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். துருவி முடித்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து அதையுமே கலந்துக்கிட்டேன். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விடணும். இதை கலந்து விடுறப்போ ரொம்பவே ஈஸியாக இருந்தது. எப்படி குலாப் ஜாமுனுக்கு மாவு பிசைவோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. பாருங்கள், இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக உருட்டி எடுத்துடணும். கையில் ஒட்டாமல் உருட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இந்த உருண்டை உருட்டுறப்போ 2 உருண்டை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பாருங்கள், உருட்டி வர்றதுக்கும் இந்த உருண்டை ஈஸியாக இருந்தது. கையில் ஒட்டவே இல்லை. எல்லா உருண்டையும் உருட்டி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் துருவி அதிலேருந்து பால் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு கடாயை எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஆட் பண்ணணும். தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகள் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா போட்டுட்டு இருந்தேன். இப்படியே போட்டால் சரியாகாதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடணும். இந்த பனைமரம் ஒரு கற்பக விருட்சம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாநில மரமாக இருக்குது. பிறந்தா பனைமரம் மாதிரி பிறக்கணும். வேர்லேருந்து நுனி வரைக்கும் அவ்வளோ பயன்கள் கொட்டி கிடக்குது. 100க்கு மேலே பயன்கள் கொட்டி கிடக்குது. பனங்கிழங்காகட்டும், பனங்கற்கண்டாகட்டும், பதநீராகட்டும், அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த பனம்பழத்தை விட்டுறாதீங்க. இப்போது மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக விடலாம். நல்லா குக் ஆகட்டும். இந்த டைமில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சுகர் கூட ஆட் பண்ணி பொடிச்சு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த டைமில் ஒரு சின்ன கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து அதையுமே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விடணும். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணி பண்ணலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை பெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அந்த உருண்டை அதுக்கப்புறம் தேங்காய் பால் இதெல்லாம் கொஞ்சம் திக்காகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். பாருங்கள், இப்போ திறந்து பார்த்தா கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்ன நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பாதாம், முந்திரி தான் ஆட் பண்ணேன். இந்த பனம்பழ உருண்டையை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குல்ல. குழந்தைகள் முதல் பெரியவங்க வர ரொம்பவே நல்லது. இந்த உருண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நன்றி. மீண்டும் சந்திப்போம் மற்றொரு வீடியோவில்.